2G விவகாரத்தில் ஸ்டாலின் வழக்கை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக வைகோ கூறியுள்ளார். மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் விஜயகாந்திடம் 500 கோடி ரூபாய் பேரம் நடந்ததாக கூறியது 2G வழக்கில் ஸ்டாலின் மீதான குற்றச்சாட்டு குறித்து திமுகவிலிருந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த வைகோ 2G விவகாரத்தை பொறுத்தவரை தன்னிடம் போதுமான ஆதாரங்கள் உள்ளதாகவும் வழக்கை எதிர்கொள்ள தயார் என்றும் பதிலளித்தார். தான் கூறிய குற்றச்சாட்டுகளில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என்றும் வைகோ கூறினார். திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது களத்திலே அவர்களை நாங்கள் பெரிய போட்டியாக கருதவில்லை. ஆத்திரத்தில் எரிச்சலில் அவர்கள் என் மீது கோபத்தை காட்டுகிறார்கள். அதற்காக நான் அவர்கள் மீது கோபப்பட தயாராக இல்லை. ஆனால் நான் கேட்ட கேள்வி 2G ஸ்பெக்ட்ரம் அது விஸ்வரூபம் எடுக்கும். நான் நிறைய ஆதாரங்கள் வைத்திருக்கிறேன், ஒவ்வொன்றாக வெளியிடுவேன். அதற்காக பிரதமருக்கு, வெளியுறவு அமைச்சருக்கு கடிதம் நான் அனுப்பியிருக்கிறேன். விவரம் நாளை காலையில் மெயில் வரும். லெட்டர் அனுப்பிட்டோம். ஏற்கனவே 4 வழக்கு அண்ணன் போட்டாங்க, அவதூறு வழக்கு. நானும் 10 வருஷமா அண்ணன் வருவார்னு பார்த்தேன், அவங்க வரல. நான் இப்போ போட்ட வழக்கை தொடுத்தவங்க வரட்டும் நீதிமன்றத்துக்கு. நான் நீதிமன்றத்தில் எதிர்கொள்வேன். நான் சொன்னதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. நான் சொன்னதை திரும்பவும் சொல்லுவேன். இந்த 2G ஸ்பெக்ட்ரத்துக்காக தான் ஆத்திரப்பட்டு அதை வெளியே காட்டாமல் மற்றதை காரணம் காட்டுறாங்க. மற்றது காரணம் இல்லை, எல்லா பத்திரிகையும் எழுதுனதான் இந்த சீட்டு விஷயத்தை. ஆத்திரம் கோபம் என்ன, 2G ஸ்பெக்ட்ரத்தில் கனிமொழியை பலிகடா ஆக்கிட்டாங்க. சாஹித் பால்வா ஸ்டாலினை சந்தித்தது எந்த இடத்தில், என்ன பின்னணி, இன்னும் சில விவரங்கள் நான் வச்சிருக்கிறேன். அந்த கோபத்தில் தான் அவங்க கேட்குறேன்.